ஹாய். ஹாய்மா. போன எபிசோடு வந்து வேற லெவல் வெறித்தனமா போச்சு அப்படின்னு சொல்லணும். எப்படியுமே கணிக்கவே முடியலையே. கணிக்கவே முடியல அந்த என்ன அளவுக்கு நடக்குது என்னன்னு. என்னோட ஃபேவரட் எபிசோடு இதோடைய சீனு தான். இந்த சீனை தான் நான் வந்து கண்டிப்பா சொல்வேன். நரிட்டோ ஹாஸ்பிட்டல்லே சரியான சர்வீஸ் சீனு வாய்ப்பே இல்லை. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம நரிட்டோவோட ஆட்டத்தை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. வந்துட்டான்டா வந்துட்டான்டா நம்ம தலைங்க. நன்னெல்லாம் பறந்து வந்துருக்காங்கல்ல. நான் அந்த இதை வந்து ஆனா இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. டீம் 7 வர்றா, வாடா வாடா வாடா, உனக்காக தான்டா வெயிட்டிங். எப்படி டைமிங் எப்படி வந்துட்டாங்க. அக்காசிக்கே பற்றி அவருக்கு உயிர் வருது. சாய் இன்னும் ஒன்றும் வேலை ஏங்க, சாய் நல்ல டேலண்டான ஆளுங்க. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் செய்கிறா இல்லையா? இல்லை இல்லை, அவன் டிராயிங்லேயே எல்லாத்தையும் இது பண்ணிடுவேன். எமட்டும் அவுச்சு ஓடிடுவானா? அவங்க அக்காசிக்கலன்னு பயந்தாலும் எங்க ஓடுறேன். அப்பெல்லாம் ஓட மாட்டேன். எங்க ஓடுறேன் என்னன்னா அங்க சிக்கமருக்கு என்னாச்சுன்னு தெரியல. யார் யார் போறாங்க? 2 பேரும் போறாங்களோ? இல்ல எமட்டோ போல போறானா? இல்ல தலை ஆரம்பிச்சாலே பாக்கணும் பாக்கணும் கண்டுபிடிச்சு. ஆமா ஆமா, அவனுடைய வருமானத்தையும் பாக்குறேன் அவன். நருட்டோ வந்தாலும் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் சேர்ந்து கிளம்புங்க போய் அவனை பிடிக்க. இன்னும் தெரியல, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை இருக்கு. அப்புறம் எப்படி சமாளிப்பேன்? எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் செய்ய முடியாது. இவனை அழிக்க முடியும். ஷேடோக்குள்ள நான் கொண்டு வரேன். ஆமா, கக்காசிக்கு தெரியாதுல்ல அவன் கத்துக்கிட்டது. ஆமா, அவன் சிக்கமரை தேடி போயிட்டு இருக்காங்க. பறந்து போகாம ஓடி இருக்காங்க. அப்பெல்லாம் எங்கிட்டு பறக்குறது? இல்ல நீ யாரும் அவன் குத்தி இருப்பானேங்க. தெரியலையே. ஐயோ, எதுவும் ஆகாம இருக்கணும். ஆனா இல்லைன்னா இவளும் இவ ஏதாவது காப்பாத்தினாத்தேன். இல்ல ஏதோ சொல்றாங்க. சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை எப்படி நீங்க சப் கேப்டன் ஆக்குனீங்க? உங்களையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உற்சாகமாவே இருந்தாலும் அவனுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது. முகத்தை பார்த்து என்ன யோசிக்கிறான்னு சொல்ல முடியாது. விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு மிஷனுக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் ஷிகமாரு பிடிக்கும். ஆனா நீங்க அவனுக்கு ரொம்பவே இடம் கொடுக்குறீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இத்தனை நாள் நான் அவனை குறைச்சி இடம் போட்டிருக்கேன். அவனோட ஃபைலா? அவனோட ரெக்கார்ட்ஸ். இது என்னது? லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஃபியூடல் லார்ட் நமக்கு ஒரு ஆஃபர் அனுப்பியிருக்காரு. ஃபியூடல் லார்டோட அபிஷியல் காட் டிவிஷன்ல ஷிகமாரு வேலை செய்ய கூப்பிட்டிருக்காரு. கடைசியா நடந்த ஜூனியர் எக்ஸாம் அவன் நடத்தின விதம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. லேண்ட் ஆஃப் ஃபயரை சேர்ந்தவங்க இவன் எவ்வளவு திறமைசாலின்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஆமா சரிதான். கார்டியன் ஷினோபி 12 ஆகிறதுக்கான முதல் அடியை ஷிகமாரு கூடிய சீக்கிரம் ஆசிமா செஞ்ச மாதிரி. இது எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? நம்பவே முடியல. ஆள் மறந்து போயிட்டா. நீங்க சொல்றத பார்த்தா ஷிகமாரு அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டானா? அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் போல ம். காயப்படுத்திட்டு இருக்கேன் பாருங்க. அவரோட இவரோட ஆஸ்மா ஆஸ்மாவோட எப்பவுமே கூடவே இருக்கேன் இல்லைங்க. ஆமா ஃபியூடல் லாட் கொடுத்த ஆஃபர் நீ ஏத்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். வேற என்ன பண்றது? இப்படி உலகத்தை காப்பாத்துற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிராதுல்ல. உண்மை என்னன்னா அந்த கார்டியன் ஷினோபி 12ல நான் ஒருத்தனா இல்லைன்னா இப்படி உன் முன்னாடி இன்னைக்கு ஆசுமாவா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா நாம என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம்? தேவையில்லாத பொறுப்புகளை தலையில தூக்கி இப்படியே தான் சொல்லுவேன். வாழ்க்கையில எனக்கு அதை எப்படி சொல்றது? ஜோஜியோ ஈனோவும் லீவ் வில்லேஜ்ல தான் இருக்காங்க. அப்புறம் என்னோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் பக்கத்துல இல்லாம அதுக்காண்டி சொல்றேன். அதை கேட்குறா அவளை புரிஞ்சுட்டு. அப்படியா கதை? அப்ப உனக்குள்ளேயும் அந்த வில் ஆஃப் ஃபயர் இருக்குன்னு சொல்ல வர. எனது வில் ஆஃப் ஃபயரா? தேர்ட் ஹோக்காகே இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. என்ன ஆனாலும் சரி இந்த கிராமத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை காப்பாத்துறது தான் வில் ஆஃப் ஃபயர். எனக்குள்ள அந்த அளவுக்கு வெறி இருக்கான்னு சொல்ல முடியாது. நீ அப்படி நினைக்கிற? நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிக்கிற, அவங்கள பாதுகாக்கணும்னு நினைக்கிற. இதை விட ஒரு நல்ல எண்ணம் இருக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் லீவ் வில்லேஜ சேர்ந்தவங்க. கஷ்டமான வேலை தான், ஆனா இதை மட்டும் தான் நான் என் வாழ்க்கையில இஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம கிராமத்துல எல்லாருக்குள்ளேயுமே வில் ஆஃப் ஃபயர் இருக்கு. எங்க அப்பா இத பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆஸ்மா செஞ்சு மிஸ் பண்ணியாச்சே. அப்படின்னா குடங்குடமா தண்ணி ஊத்தி அணைக்க எப்படி காமெடி பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. ஷிகமாரு பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆசுமா சென்சேவ கொன்னவன பழி வாங்க போயிருக்கான். அது மட்டும் இல்ல, பிளான் பண்றதுல அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஐயோ இவன் டான்ஸ் ஆடுறானே, இவன் டான்ஸ் ஆடுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் கட்டம் போட்டானம்மா. அவன் புடிச்சு வச்சிருக்கேன், கொல்ல விடாம புடிச்சு வச்சிருக்கேன். முயற்சி அவன் குத்த வர்றேன் ஆனா வரான். ஆமா கிட்ட வந்துட்டானே. அதே 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 காப்பாற்ற முடியும். உன்னோட மனசை மாத்திக்க தயாரா இருந்தா சொல்ல, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? இவன் கும்புற சாமி. காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றேன். யாரா புடிச்சது? உன்னோட ஆஃபருக்கு நன்றி, ஆனா எப்படி என்ன காப்பாத்திக்க முடியும்? பின்னாடி என்னமோ பண்ணிருக்கேன். பேப்பர் பாம்பு அதுல கூட ஷேடோவ கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயும். ஆமா கொடுத்து அவனை அப்படியே மொத்தமா பேப்பர் பாம்பு போட்டு கட்டிடுச்சு. சூப்பர்ரா. பயமா இருக்கா? எனக்குள்ள இன்னும் நிறைய சக்கரா இருக்கு. எப்படி போட்டு பாம்பு புறத்தையும் போட்டு ஆகல வெடிக்க விடுறா சாம்பல் ஆகணும். அப்படியே அவன் பீஸ் அப்படியே பிடிச்சி கட்டி பண்ணு பொண்ணு நல்ல டமால் வெடிச்சு செதறி போகணும். சக்தி வர வருது. அவன் சக்கம்பர் சிக்கம்பர். என்ன பண்றேன்னு சொல்லு. அதையும் பார்க்க தானே போறேன். நீ ஆஸ்மா செஞ்சு கொண்டு வந்தானே பயரு ஏதோ பண்றேன். பயரு உள்ள பூமிக்குள்ள போட்டு புதையிட அவனை வெளியே வர முடியாத அளவுக்கு. உள்ள போய் வெடிக்குமா? உள்ள பள்ளம் போட்டான். இந்த பள்ளத்துக்குள்ள இறங்கிட்டால. ஆமா வெளியே வர முடியாத அளவுக்கு.
அச்சோ, உங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இங்க செட் பண்ணிட்டாங்க. தான் வந்தேன். ஓகே சத்தியம் புரியுது உனக்கு. அப்படிதான் செஞ்சிருக்கான். அதை புரிஞ்சுக்காம நேரடியா வரையில வந்து நம்ம தலை மரண வீதியை காமிச்சிட்டேன் அவனுக்கு. வேலை செய்யும். லைட்ரு இதை வச்சு பொருத்தி விடுறான். லைட்ரு ஒருத்தரை சமைச்சு உயிரை எடுக்கணும். பதிலுக்கு கண்டிப்பா நீ நிறைய அனுபவிக்கணும். ஆஸ்மா செஞ்சியோட அந்த இது லைட்ரு லைட்ரு லைட் அதை மறந்துடாத. ஒதுக்கி போட்டானா அப்புறம் சுத்தமுறை வெடிக்கிறேன். வெட்டிக்கிட்டோம். என்னுடைய சென்சை சமைச்சு கொண்டு இருக்கா. பீஸ் பீஸ் ஆகணும். நினைச்சியா பீஸ் பீஸ் ஆக்குடா, பீஸ் பீஸ் ஆக்குடா அவனை. நீ இப்போ சாவே கிடையாது. என்னோட உடலை துண்டு துண்டா வெட்டி எப்படி? பூமி புதைச்சு வச்சாலும் நானே தோண்டி வெளியே வந்து என்னடா அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்காடா? அப்படிதான் பண்ண முடியாது. மானு லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இந்த காட்டு ரொம்பவே ஸ்பெஷல். என்னோட கிளானை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இங்க அனுமதி. இதுகளை வச்சு குத்தி கொண்டுருவானோ? ஒரு வாட்டி நீ உள்ள வந்துட்டேன்னு வைய, ஜென்மத்துக்கு ஓ, போகவே முடியாது. எப்படி அது எப்படிமா அது? இந்தா ஆஸ்மா. ஆஸ்மா வந்துட்டாங்க கனவுல. ஆவியா? ஆமா நீ பிரமாதமா செயல்படுற ஷிகமாரு. ரொம்ப நன்றி. பத்த வைக்கிறோம். அந்த லைட்ல இந்த சூப்பர்ரா. அப்பா மனசி, ஐயோ இவனை பார்த்தாலே எனக்கு பாவமா போச்சு. என்னோட பில் ஆஃப் ஃபயரையும் மத்த இந்தா மறுபடியும் அதுதான் சொல்றேன். அவ்வளவுதான், அவனுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. அவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ஏதோ லீவ் வில்லேஜஸ் சேர்ந்தவங்க எல்லாருக்குள்ளயும் வெள்ளம் ஆஸ்மா சொன்னது. இது உங்களுக்கு ஆசமா? அடிச்சு வெடிச்சு வெட்டிச்சு பீஸ் பீஸ் ஆனவன். அடிச்சு பீஸ் பீஸ் ஆகும். திருப்பி வந்துடும். அதத்தான் வந்துருன்னு சொல்றேன். அடிச்சு நோய்க்கு வர முடியாது. மான்கள் இருக்குல்ல, அது விடாதுன்னு நினைக்கிறேன் அவனை. இல்லம்மா தெரிஞ்சவன பூரா பீஸ் தெரிஞ்சு ஓடி திரும்ப ஒட்டி வருவேன்னு சொன்னேன்ல. இந்த மாலை வந்து சாட போகுது. இல்லை கம்மியாத்தே உருவாக்கிருக்கா. ஆமா, அவனோட பவரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல இவன். எப்படிப்பா கண்டுபிடிச்சு விட்டாங்களே. சீக்கிரமா சொல்லுங்க, அப்பதான் பிளான் பண்ண முடியும். எதிரிகள் ரெண்டு பேருமே அகாட்ஸ்கியை சேர்ந்தவங்க. அதுல ஒருத்தனை ஷிகமாரு. என்னாச்சு சொல்றேன். நாங்க 3 பேரும் இங்க நிக்கிறவனை சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் உடம்புக்குள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வெளியில வருது. உனக்கு 2 மாஸ்க்ஸ் தெரியுதா? என்னதான் இப்ப அது 2 ஒண்ணா இருந்தாலும் அந்த 2 மாஸ்காலையும் தனியா செயல்பட முடியும். அதுக்கு இருக்கு. என்னை பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். செய்திகள் இருந்ததா? ஆனா இப்போ ரெண்டு காலையும் கையை அப்படின்னா ஏற்கனவே 2. ஆமா அதேதான். ஏற்கனவே 2 முறை நாங்க அவனை கொண்டுட்டோம். மொத்த 3 இதயங்களை அழிக்கிற வரைக்கும் சாக மாட்டான். அது மட்டும் இல்லாம அவன் மிட் டிஸ்டன்ஸ் ஃபைட்டர், சேஞ்சிங் சக்கர நேச்சர் அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ககாஷி புரியுது. அவனுக்கு தெரியாதே என்னன்னு. ஆமா நான் பாத்துக்கிறேன். ஆமா வேண்டாம், அவனை நேரடியா தாக்குறதுல எந்த பிரயோஜனம்? கரெக்டா போய் மாட்டிக்கிறாதரா. போச்சுடா போச்சுடா, சொன்ன மாதிரி போய் மாட்டிக்கிட்டேன்ப்பா. ஐயே போச்சுடா, அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டேன். ஒரு ஆளால ஒண்ணு ஷேடோ
சேனக்குள்ள மட்டும் அனுப்பிச்சு டெஸ்ட் பாருங்க. அதே ஜெயிக்கவே ஆமா ம் பேட்டில் இந்த ஆக தாக்குதலையும் வச்சு பார்க்கும்போது இவன் கவனத்தை திசை திருப்பவே எனக்கு அதே யோசிக்கிறாங்க நருட்டோவு அறிவாளி ஆயிட்டானா? அவன் போகாம 2 விஷயம் என்னன்று இல்ல எப்படி இப்படிலாம் யோசிக்க மாட்டானே உங்ககிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்கு நருட்டோ. இப்ப கால்குலேஷன்லாம் பண்றான். இங்க அறிவு வளர்ந்துருச்சுங்க அவனுக்கு. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஆகிட்டே என் 3 பேரை சமாளிக்கணும்ல. ரசங்கன் இவன் நின்னுக்கிட்டு அதுலதான் பண்ண மூவ் பண்றேன் பாருங்க. ரசங்கன் ஆமா அது என்னது நருட்டோ உனக்கு கேக்குதா? பயங்கரமான எனர்ஜியா இருக்கு. வினோதமா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறான்? இந்த இது பண்ணுவாங்கம்மா, இலைய தண்ணி நிப்பாட்டு இலைய கிழிக்கிறது அந்த அளவுக்கு. கையில கொண்டு வந்துட்டாங்க. அது இவன் சொன்னது காத்துல ஆமா ரசங்கனை வின் ஸ்டைலோட இணைச்சிட்டேன். இதுதான் இதுவரைக்கும் நான் பண்ணதுலயே பெஸ்ட். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வேற லெவல்ரா. கக்காசியோட மாணவன் சொல்லி சாதிச்சுட்டாயிடா. ஓகே, என்னோட ரசிகனோட மோதும்போது அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கியா? ஆனா அப்படி பண்றது நல்லதுதானா? இப்போ என்ன நடக்கும்? உன்னோட ஜுட்சுவை நீ முழுமையா கத்துக்கிட்டு இருந்தானா என்னோட ரசிகன் தூள் ஆயிடும். 1 ஆல்ரைட், ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். 2 3 ஸ்டார்ட் கோ. அட்ரா அடடி இந்த ஆப்பை ரெண்டும் பாரு எவ்வளோ பாரமா பாரு. எப்பா என்னடா இது? யாரோட ஜெயிச்சிச்சு? கக்காசியோட போச்சு. கையை வச்ச கருகி போச்சு. கக்காசி கீழே விழுந்துட்டான். ஐயோ ஏய் வளர்ந்துட்டாப்பா. 4வது உட்காக்கே கண்ணுக்கு தெரியுதா கக்காசிக்கு? அந்த இன்ஸ்டைலு அந்த இதுவும் சேர்த்து அதத்தே என்ன அதிர்ச்சியின் மையத்துல பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல அவனுக்கு. நீ தெரியாமே இரு. அப்படியே செத்து தொலைடாவே தூக்கு பயத்திலே சாவுடா. அப்பா நல்லா பவர் பாரு. யாரெல்லாம் தூராம அப்படியே ஐயோ செம்மையா போகுது. எப்பா ஒவ்வொரு எபிசோடு செஞ்சுரிக்கினோடனே பயம் வந்துருச்சு அவனுக்கு. அதத்தே ஆனா எப்படி சொல்றது? ஐயோ இந்த ஒவ்வொரு எபிசோடு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு விருத்தனமா பாக்குற மாதிரி இருக்குது. சான்ஸே இல்லை. உண்மையில ஏன் இந்த நருட்டோ ஷிப்புடனுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு எபிசோடும் அது நகல்றப்பதான் தெரியுது. அதுக்குள்ள நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே இன்வால்வ் ஆகிடுது. எப்படி சொல்றது? அதை ஒரு எல்லாரும் சொல்லலாம் கார்ட்டூன் அப்படின்னு, ஆனால் அது ஆக்சுவலாக அப்படியே நேச்சுரலாக நடக்கிற மாதிரியே இருக்கு. செம்ம ஃபீல், வேற லெவல். சூப்பர். என்னங்க சூப்பர்.